வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ் படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் யூனிட் 1 புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல், கடைசியாக நமக்கு யூனிட் 1ல் கடைசியாக துணைத்தலைப்பு அதை மட்டும் மாற்றம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய பதிவுகள் உங்களுக்கானதாக இருக்கும். எல்லாமே நியூ சிலபஸ் படி நம்ம பதிவு கொடுக்குறோங்க. உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் துணை நிற்கிறோம். பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த புக்கவே நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றோங்க. ரோமானிய தொடர்பு. இந்த வேலண்டைன் செப்பு காசு, வேலண்டைன் ஆட்சி காலத்தில் அவர் பயன்படுத்திய செப்பு காசுகள்லாம் அகழ்வாய்வில் ஆலங்குளம் அப்படிங்கிற பகுதியில் எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது அதனுடைய தொடர்ச்சி, முதல் வீடியோவினுடைய தொடர்ச்சி, புதைபொருள் ஆய்வு. தமிழ்நாட்டிற்கும் ரோம் நாட்டிற்கும் இருந்த தொடர்பை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. பாண்டியர்களுடைய படைகளில் ரோமானிய போர் வீரர்கள் பணியாற்றினார்கள். இந்த குறிப்புகளும் காணப்படுகின்றன. இப்போ பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் கோட்டை வாயிலில் ரோமானிய போர் வீரர்கள் காவல் காத்து நின்றார்கள். அந்த ரோம் நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இனிய மதுவை பாண்டிய மன்னர்கள் அருந்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க. இது சிலம்பும் அகப்பாடலும் அதாவது அகநானூற்று பாடல்களும் இந்த செய்தியை கொடுக்குது நமக்கு. அழகன்குள அகழாய்வில் கண்டறியப்பட்ட ரவுலட்டட் மண்பாண்ட ஓடுகள் ரோமானிய மதுக்குடுவையின் பகுதிகள். ரோமானிய மன்னர்களான 2ஆம் வேலண்டைன், இந்த படமே உங்களுக்கு இருக்குது, ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான் லாஸ்ட்டில். 1ஆம் அர்கேடியஸ், 1ஆம் தியோடிசிஸ், குளோரியா ரோமா நர்வம், கன்கார்டியா ஆகியோர் காசுகள் ரோமானிய நாட்டுடனான தொடர்புக்கு தக்க சான்றுகளாக அமைந்திருந்தன. இந்த ஆலங்குளம் தொல்லியல் பொருள் ஆய்வு செய்யும் பொழுது கிடைக்கப்பட்டது. இப்போ கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடு ஒன்று அழகன்குளம் அகழாய்வில் நமக்கு கண்டறியப்பட்டது. அதுவும் குறிப்பிடத்தக்கது. இப்பானை ஓட்டில் கப்பல் பற்றிய அரிய பானை ஓட்டின் நிழற்படம் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முனைவர் லியோனல் கேஷ்லன் அப்படிங்கிறவர் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இக்கப்பலை ரோமானிய பல வண்ணப்பட்டையில் ரோமன் மொசைக் இருக்கும் கப்பல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இக்கப்பல் ரோமானிய கப்பலை ஒத்துள்ளது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அதிகாரப்பூர்வமாக. இதன் மூலம் நம்ம இந்தியா ரோம் நாட்டோடு அழகன்குளம் கொண்டிருந்த கடல்வழி வணிக தொடர்பு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அகழாய்வின் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிரேக்க நாட்டோடு தொடர்பு, அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு படமாக இருக்குது, காட்டுறேன். ஒரு பெண் குழந்தையை இடுப்பில் தாங்கி கொண்டிருக்கும் நிலையில் உள்ள சுடுமண் உருவம் ஒன்று இங்கே கண்டெடுக்கப்பட்டது. இந்த உருவத்தோட கலையழகை காணும் பொழுது கிரேக்க கலைப்பாணியை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு அகழாய்வின் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எகிப்திய தொடர்பு, 2 அல்லது 1 நூற்றாண்டைச் சேர்ந்த அழகிய பெண் உருவம் கூடிய பானை ஓடொன்று அழகன்குளம் அகழாய்வில் கண்டறியப்பட்டது. அந்த ஓட்டில் 2 பெண்கள் ஒருவர் பக்கத்தில் ஒருவராக வலப்பக்கம் திரும்பிய நிலையில் இருந்தாங்க. ஒரு பெண் இடக்கையில் நீண்ட கழுத்துடைய சாடி அப்படி ஒன்றை ஏந்தி, தன் இடக்கையில் விசிறியை ஏந்தி கண்ணாடியை ஏந்தியும் காண்பிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை அடுத்து விசிறி ஒன்று மட்டும் பானை ஓட்டின் உடைந்த பகுதியில் காணப்படுகிறது. மற்றொரு பெண்ணும் இப்பெண் உருவங்களுடன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு யூகத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புள்ளி போன்ற அமைப்புகள், முன்னங்கையில் தடித்த வளையல்கள் போட்டிருக்காங்க, பழுவான கனமான ஆடைகளும் அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடையில் மடிப்புகள் காணப்பட்டுள்ளன. பெண்கள் நீள்வட்ட முகமும் திறந்த உதடுகளையும் கொண்டிருந்தார்கள். இப்பெண் உருவங்களை எகிப்திய பிரமிடுகளில் உள்ள ஓவியங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதேமாரி அரேபிய தொடர்பு, அரேபியர்களோடு எப்படி தமிழ்நாடு வாணிகத்தில் ஈடுபட்டார்கள், எப்படி தொடர்பில் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அகழாய்வின் மூலமாக நம்ம கண்டறியப்பட்டது. இதில் தீக் என்ற அரபு மொழியில் அரபு எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. தீக் என்ற அரபு சொல்லுக்கு சேவல் என்று பொருள். பாருங்கள், தீக் என்ற அரபு சொல்லுக்கு சேவல் என்று பொருள். இதன் வாயிலாக அரேபியாவுடன் பண்பாட்டு தொடர்போ வணிக தொடர்போ கொண்டிருந்த மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அழகன்குளத்தில் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்போ அரேபியாவோட வந்து நமக்கு பண்பாட்டு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் தமிழகத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலங்கை தொடர்பு பாருங்கள். அழகன்குளத்தில் மேற்பரப்பில் கண்டறிக்கப்பட்ட சாம்பல் நிற பானையோட்டில் 2 சிங்கள பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த 2 எழுத்துக்களுமே ஐராவத மகாதேவன் வந்து சமுத என்ற ஆள் பெயரை குறிக்கும் சொல்லாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு கல்வெட்டு ஆய்வின் மூலமாக. ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்வில் வந்து மிகச்சிறந்த முன்னோடியாக விளங்கியவர். சமுதகா ஆண்பால், சமுதவா பெண்பால், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தெரியாத சொற்களை கேட்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஆண்பால் சமுதவா, ஜமுதவா பெண்பால். இது இலங்கை குகை பிராமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. அழகன்குளத்திற்கும் இலங்கைக்கும் உள்ள உறவையும் தொடர்பையும் இது வந்து தெரிஞ்சுக்கிறது இதன் மூலமாக. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மௌரியர்களோடு தொடர்பு. மௌரியர்களோடு தொடர்பு அப்படின்னா அச்சு குத்தப்பட்ட வெள்ளிக்காசு ஒன்று, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். அச்சு குத்தப்பட்ட வெள்ளிக்காசு ஒன்று மௌரிய பானை ஓடுகள் கிடைக்கும் மண் அடுக்குகளின் கீழுள்ள மண் அடுக்கில் அழகன்குளம் அகழாய்வு குழி எண் 10 கிடைச்சதான். இந்த காசினை வந்து ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த காசு நந்த அரசர்களால் 4ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டு புழுக்கத்தில் இருந்த காசாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காரு. மேலும் வந்து மௌரிய பானை ஓடுகள் வந்து நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அழகன்குளத்தில் கிடைத்துள்ளமையால் தமிழ்நாட்டு மக்கள் கங்கை சமவெளி மக்களுடன் கொண்ட பண்பாட்டு தொடர்பையும் வணிக தொடர்பையும் மிக தெளிவாக அறிய முடிகிறது. அதேமாதிரி மௌரியர்கள் பயன்படுத்திய பானை ஓடுகள் ஏற்கனவே பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாக விளங்கிய கொற்கை அகழாய்வின் வாயிலாக அங்கேயும் கண்டறியப்பட்டது. இதை வந்து சங்க இலக்கியங்கள் மௌரியர் பற்றிய குறிப்புகளை தருவது இங்கே குறிப்பிடப்பட்டது. சங்க இலக்கியங்களில் அகநானூற்றிலாம் பார்த்தீங்கன்னா மௌரியர் பற்றிய குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் அழகன்குளத்தை பற்றி நேரடியாக குறிப்பிடவில்லையாயினும் அழகன்குள அகழாய்வில் கண்டறியப்பட்ட மேற்கூடிய தொல்பொருள்கள் அழகன்குளத்தில் வரலாற்றையும் அவ்வூர் ரோம், எகிப்து, அரேபியா, இலங்கை இந்த நாட்டோடு எப்படியெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்கள், வணிக மற்றும் பண்பாட்டு தொடர்பையும் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு தெரிய வருகிறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியம், திருக்கோயிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்த ஊர் இது. இது அகநானூறு துஞ்சாமுளவீர் கோவல் என்றும் புறநானூறு முரண்மிகு கோவலூர் என்னும் கோவலூரை வந்து திருக்கோயிலூரை வந்து சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இங்கே திருஞான சம்பந்தர் இவ்வூரினை வளங்கொள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தன்னுடைய பாடல் வரிகளில். இந்த திருக்கோவலூர் வளமுடன் விளங்கியதை நம்ம இதன் மூலமாக அறிகிறோம் இந்த பாடல்களின் வாயிலாக. இது தொன்மையான பெயர் கோவல், கோவலூர் அப்படின்னு வந்துருச்சு. திருக்கோயிலூர் என்று இந்த காலத்திற்கு வந்து பிழையாக மருவிய பெயருங்கிறாங்க. கோவலூர் தான் வந்து திருக்கோயிலூராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 ஊர்கள் இருந்திருக்குது. பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து முத்தரையரின் ஆட்சியில் இருந்த அண்மையில் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் உள்ள மேல் சிறுவனூரில் கண்டறியப்பட்ட நடுக்கல் ஒன்றில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், நடுக்கல் ஒன்றில் கோவலூர் என்னும் ஊர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடுக்கல் பொன்னுழுதனார் என்பவரின் சேவகர் நக்கியார் மகன் போரிட்டு வீரமரணம் அடைந்ததாக பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனின் 24ஆம் ஆட்சி ஆண்டில் எடுக்கப்பட்டது அப்படின்னு இதில் நம்ம இந்த செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த இங்கே பாருங்கள் 61வது பேஜில் இந்த படங்கள், கண்டறியப்பட்ட படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 61 இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான், நம்ம சொன்னது. பாருங்கள், 2ஆம் வேலண்டைன் செப்புக்காசு அழகன்குளத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. 2ஆம் வேலண்டைன் செப்புக்காசு அவர் ஆட்சியில் பயன்படுத்தப்பட்ட செப்புக்காசு 1ஆம் ராஜேந்திர சோழன் மாளிகையின் அழிந்த செங்கற் சுவர் பகுதி கங்கை கொண்ட சோழபுரம் 11ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டது. இதுவும் அழகன்குள ஆய்வில் தெரிய வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கப்பல் உருவம் பொறித்த பானை ஓடு அழகன்குளம் கிபி 1ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டது. பானை ஓடு கண்டறியப்பட்டது, 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இது. அதே மாதிரி இடுப்பில் குழந்தையை தாங்கி நிற்கும் சுடுமண் பொம்மை கிபி 1ஆம் நூற்றாண்டில் பாருங்கள்,
கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பொம்மை வந்து பயன்படுத்தப்பட்டது நம்ம கண்டறியப்பட்டது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பெண் உருவங்கள் கொண்ட பானை ஓடு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பெண் உருவங்கள் கொண்ட பானை ஓடு அழகன்குளம் கிமு 1ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது. இங்கே பாருங்கள், அச்சு குத்தப்பட்ட வெள்ளிக்காசு அழகன்குளம் மௌரியர் காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட அச்சு குத்தப்பட்ட வெள்ளிக்காசு அழகன்குளம் கிமு 400ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு நம்ம கண்டறியப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது, குடிநீர் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட சுடுமண் குழாய்கள் திருக்கோயிலூர் 8ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது. அதே மாதிரி கைலாசநாதர் கோயில் நுழைவாயில் ஆலம்பாக்கத்தில் கண்டறியப்பட்டது கிபி 8ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம் எல்லாமே. அதே மாதிரி திருமால் சிற்பம் திருமால் கோயில் ஆலம்பாக்கத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜூமா பள்ளி வாசல் தூண்கள் கீழக்கரை கிபி 17ஆம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்டது. இதெல்லாமே வந்து புதைபொருள் ஆய்வின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த மரக்கதவு சிவபுரீஸ்வரர் ஆலயம் சிவாலயம் கிபி 15ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்பட்டது பயன்படுத்தப்பட்டது. செம்மறியாடுகள் சண்டையிடும் காட்சி கதவு சிற்பம் அதுவும் அழகன்குளத்தில் தான் கண்டறியப்பட்டது. அதே மாதிரி பள்ளியறை சொக்கர் செப்பு திருமேனி திருவானைக்காவல் 16ஆம் நூற்றாண்டு, அதாவது சோழமாதேவிகள் வந்து செப்பு திருமேனிகள் செய்வதிலேயே தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள் அப்படின்னு நம்ம ஒரு செய்தியை படிச்சிருக்கோம். அந்த செப்பு திருமேனி வந்து திருவானைக்காவலில் பள்ளியறை சொக்கர் செப்பு திருமேனி கண்டறியப்பட்டது கிபி 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அதே மாதிரி கல்செக்கு வெள்ளி அணை கிபி 10ஆம் நூற்றாண்டில் வந்து கண்டறியப்பட்டது. இது எல்லாமே வந்து புதைபொருள் ஆய்வில் வந்து நம்ம கண்டறியப்பட்ட செய்திகள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம இந்த புக்கையே முடிச்சிடலாங்க. அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு பல உள் தெரிக வினாவிடை குறிப்புகள் நம்ம கொடுக்குறோம். இந்த புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகமான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோங்க. நியூ சிலபஸ் படி நம்ம பதிவு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.